நான் மலை தேன் வாங்கிக்கிறீங்களாண்ணா? இப்பதான் மலையில இருந்து எடுத்துன்னு வந்தோம். நாடிப்பா நம்புறது இப்ப நம்புறீங்களாண்ணா? ஒரிஜினல் தான்ப்பா. எங்கடி குண்டான தீங்க போறா? பக்கத்து வீட்டுல சாப்பாடு தரேன்னு சொன்னாங்க அத்தை. இந்த வீட்டு மான மரியாதை எல்லாம் போயின்னு நினைக்கிறியா? ஏன் நம்ம வீட்டுல சாப்பாடு இல்ல? பக்கத்து வீட்டு குண்டான தீங்க போற அசிங்கமா இல்ல உனக்கு? என்னடா கொண்டாடி கேட்டு வந்துக்கிறா? இல்ல பாத்து நின்னுக்கிறா. அந்த குண்டானுக்கு உள்ளவை பிரியாணி தரேன்னு சொன்னாங்க, சாப்பிடலான்னு. பிரியாணியா? பிரியாணியா? பிரியாணி வாங்கறது எம் துண்டு கொண்டாது பரபு. பச்சாது பதல. அப்பா விநாயகா. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? என் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. பல்லுல கூட பாருங்க கேப் இருக்கு, மண்டையில இருக்க முடியெல்லாம் நரைச்சு கொட்டுது, உடம்பு ஏறிக்கிட்டே போகுது, சூ கூட கிழிஞ்சிருக்குது. என்ன ஒரு நிமிஷம். என்னங்க எனக்கு கால் கொடுக்குறதுனால கை கொடுத்துறீங்க, அதை வச்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு இப்படியே இருந்தா போதுங்க. வேலைக்கு வர டைம் ஆச்சு, மேனேஜரை திட்டம். அவர்கிட்ட கூட 4 வீலர் இருக்கு, என்கிட்ட ஒரு 2 வீலர் கூட இல்ல. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? அடிங்க போடுங்கிட்டு. எதுக்கு சாமி இவ்வளவு கோவம்? When my mom is sleeping. நிம்மதியா என்ன ஒரு 10 நிமிஷம் கூட தூங்க விட மாட்டியாடா? டம்மு டும்முன்னு ஏதாச்சும் போட்டுக்கிட்டே இருக்கிற. நான் என்னதான் பாவம் பண்ணணும் தெரியல, இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. When I'm sleeping. எப்படி மணி அதெல்லாம் என்ன சொல்லலாம்? நான் போகமான வழியா நீ என்ன பண்ணி இது? என் பொண்டாட்டி கூட என்னை விட்டுருவா போல, நீ என்ன வர மாட்டீங்க? இதுக்கு உங்க பேச்சல கேட்க கூடாது, பொண்டாட்டி பேச்சு கேட்கணுங்கிறது தெரியுமா? உங்க அம்மாட்ட கத்திட்டு இருக்க? வாணுமா சும்மா கொஞ்சம். என்னாச்சு சொல்லு. அனுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போக கூடாது. அனுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போக கூடாதா? ஏன் நம்ம பொண்டாட்டிக்கு தான் விட மாட்டாங்க, ஆனா நீயே விட்டுற. அம்மா ஏன் விட மாட்டீங்க? நான் எப்படா விடுறேன்னு சொன்னேன்? அம்மா நீ சொல்லு வேணுமா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட வேணுமா? அதனால நீயும் கூட விட்டுருவ போல. ஆனா எங்க அம்மா அப்படி சொல்லிருக்க கூடாது வேணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கு நீ தானே எனக்கு பர்மிஷன் தரணும், எங்க அம்மாவுக்கு எனக்கு பர்மிஷன் தரணும். நம்மளே கொளுத்தி போடலாம்னு நினைச்சா ஆல்ரெடி உங்க 2 பேத்துக்கும் முட்டிக்கிச்சு. இதுதான் உங்களை பிரிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். நான் ஓகே சொல்லிட்டேன்னா அவனும் உங்க அம்மாவுக்கு முட்டிக்கும். அன்சா எனக்கு அப்படி மண்டையில பிபி ஏறி வச்சிருமா. நான் வந்த கோத்துக்கு எல்லாம் சரி விட அன்சா. எப்ப நீங்க டூர் போறீங்க? இன்னைக்கு நைட்டு கிளம்புறானுமா. இன்னைக்கு நைட்டு தானே? இன்னைக்கு நைட்டா? ஆமா இன்னைக்கு நைட்டு தான். சரி விட அன்சா, நீ உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். நீ எப்ப பார்த்தாலும் என் மூஞ்சியே பார்த்துட்டு உனக்கு போர் அடிக்குள்ள. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியெல்லாம் போனதும் உனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், நீ நல்லா சம்பாதிக்க முடியும். உங்க மம்மி அவங்க வயசானவங்கல்ல, அவங்களுக்கு பசங்களோட போன கெட்டுருவாங்களோ புடிச்சிருவாங்களோ அங்க இது. நான் உன் பொண்டாட்டி விடுறேன் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு சார். நான் உன்னை விடுவேன். நான் தான் உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து செய்வேன். மம்மிக்கு அது தெரிய மாட்டேங்குது. உனக்கு செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? இல்ல இல்ல நம்ம அதெல்லாம் உங்க போன் எடுத்துட்டு போயிடுறோம், கவலைப்படாத. அப்படியே சரி ஓகே, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரியா? எத்தனை பேர் போறீங்க? நாங்களா? சரி அம்மா, நாங்க 10 பேர் போறோம். ஓ, பொண்ணுங்க யாரா வராங்களா? இல்ல இல்ல, ஒன்லி பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே சரி, நீ பார்த்து போயிட்டு வா. சரியா? நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்றேன் பாத்தல. நீ சப்போர்ட் பண்றேமா? எங்க அம்மா தான் இருக்குல. சரி விட்டு, அது அப்படிதான்டா. அம்மாங்களே அப்படிதான். ஆமா இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் எனக்கு எல்லாரோட ஃபீரோடும் தெரியும். நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணுவேன். ஆமா. சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே அம்மா. பையனை கட்சியா பாத்துக்கு அடிமா பெத்ததுக்கு இன்னும் செருப்பா அடிமா. அப்படின்னா அப்படி அவ்வளவுதான் கட்டுவா. அவங்க கூட தான் ராஜா மாதிரி கொள்வேன். இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேமா. ஏதோ தங்கச்சி அப்படி போய் தொலை. அவங்க கூட சரி ஒரு குடிகாரனுக்கும் டாக்ஸி கட்டி வைப்பாங்க. முஞ்ச பச்சை குரங்கு போய் தொலை. வீட மாட்டாத. காரு பங்களா பெரிய கோடீஸ்வரன் வந்து பாப்பேன். கல்யாணம் பேச்சு பேரனை பார்க்க வர, அதை பார்க்க வந்துடாது வீட்டாண்ட. ஹலோ பேபி, உனக்காக எல்லாரையும் தட்டி விட்டேன். உனக்காக தான் வரேன். ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். கோயம்பேடு வரோம், பஸ் ஏறோம், திருச்சி போய் கல்யாணம் பண்றோம். ஓகே டீ கொஞ்சம் வெயிட் பண்றா. அப்பா வந்துட்டாரா, அப்புறம் கூப்பிடுறேன்டா. அப்படியே பேபி, அப்படியே பேபி. அம்மா அம்மா சாரிமா. அம்மா பிராங்க் பண்ணமா, மேல கேமரா பாருமா. அம்மா டாக்டர் இங்க பாருங்க. பூ விஷ்ணு இங்க பாரு. தோ டாக்டர், இப்படிதான் சைல்டிஷா பண்றேன்னு சைன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா டாக்டர். இதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா? நீங்க கொஞ்ச நேரம் வெளியே போய் ஒழுங்கு காமிக்கிறீங்களா? போ, என்ன வெளியே போ சொல்றல. உன் பேச்சுக்கா
இதுக்கு மருந்தெல்லாம் எதுவும் இல்லப்பா, அவளா திருந்தினாதான் உண்டு. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவ பண்றதெல்லாம் சைல்டிஷா இருக்கு, கியூட்டா இருக்கு அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி கிரிஞ்சு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க சொல்றத பார்த்தா ஆமா, அவ ஆசினி மாதிரி பேசுனா, ஆசினி மாதிரி பண்ணா, ஆசினியாவே மாறிட்டா. இல்ல இத நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்பலனா அவகிட்ட போயிட்டு நீ ஆசினி மாதிரி பண்ணல, ஆசன வாயு மாதிரி பண்றேன்னு சொல்லி பாருங்க. சொன்னா சொல்லி பாருங்க. சரி ஓகே டாக்டர், நீ ஆசினி மாதிரி பண்றேன்னு ஆசன வாயு மாதிரி பண்ற. நாசினி மாதிரி பண்ணலையா? நாசினி மாதிரி பண்ணலையா? எனக்கு சாக்கி வேணும், எனக்கு பொம்மை வேணும். சரி சரி சரி, நீ ஆசினி தான், ஆசினி தான். பாத்து போக மாட்டேன், மேலே வந்து இடிக்கிற. நீ நடு ரோட்ல நின்று என்ன பார்த்து போக சொல்றியா? எத்து ஒண்ணு போட்டேன்னு வை, காலி ஆயிடுவ பட. ஏய் இல்லடா, ஏய் யாரா நான் ஃபோன் பேசுற கேப்ல மச்சான் மேல கை வச்சதே? ஏய் என்னடா அவன அடி வாங்க விட்டு பாத்துட்டு இருக்கீங்க? ஏய் இப்போ நான் நின்னுடா அச்சி சாவே அச்சி திருப்பானே. ஏய் நீ என்னடா நீங்க? டேய் ஐயோ ஏய் அண்ணா அண்ணா கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா? அப்படியே வண்டியை பார்க் பண்றேன். அண்ணா நானே 7th தானா படிக்கிறேன். 7th? ஏய் என்னடா என்ன விட பெரிய பையன் மாதிரி இருக்க, தாடிலாம் உள்ள வந்துட்டு இருக்குது. 27 வயசாயும் ஒண்ணுமே வளரலையடா எனக்கு. என்னண்ணா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு தம்பி. நாடா கிளம்பலாமா? அவங்க அப்பா வந்துட்டாரு அதுக்குள்ள. அப்பாவா? நானே 7th படிக்கிறேன். என்னடா நீங்க என் ஃப்ரெண்டுடா. என்னடா புதுசு புதுசா சொல்றீங்க? போடா சைக்கிள் எடுத்து போடா. நோ என்னண்ணா சைக்கிள்லாம் சொல்றீங்க? எங்க அப்பா நான் 5th பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி எனக்கு வண்டியும் ஐபோன் 15 வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? நான் ஒரு சப்ஜெக்ட்ல ஐபோன் 11 வாங்கி கொடுத்துறாங்க. நான் ப்ளீஸ்டா ஜட்ஜ் பண்ணாதீங்கண்ணா. எங்க அப்பாலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் கேட்டாலே அதுக்கு மேல ஒரு ரேங்க் இல்லையான்னு கேட்டு செம்மடி டிப்பேர் என்ன போட்டுருக்கீங்களா? நான் ஐபோன்லாம் வச்சுக்கிறானு, ஐபோனை கையில கூட தொட்டு பார்த்தது இல்லையடா. ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ டாடி, நான் இன்னைக்கு டியூஷன் போயிட்டு அப்படியே தினேஷோட வீட்டுக்கு வந்துடுறேன். ப்ரோ சைச்சுக்கு வரா ப்ரோ. போலாம். சைச்சுக்கா? என்னடா 1க்கு 2 வச்சுருக்கிறீங்க? இங்க ஒரு மெயின் சிக்கே வழி இல்லையடா. மாறிச்சுடா, காலை ரொம்ப மாறிச்சுடா. 90s கிட்ஸ் சாப்பிட உங்களுக்கு சும்மா விடாதுடா. ஆனா குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங், சிட் டவுன். Thank you, miss. என்ன பேப்பர் 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 அப்படியே இப்ப எழுதி கிழிச்சிட்டீங்க. 100க்கு 100 வாங்குற மாதிரி தான் பேப்பர் பேப்பர் பேப்பர். எனக்கு ஒன்னும் கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு கஷ்டமா தெரியலையே, ஈஸியா தான் இருந்துச்சு. அதே எழுதுறதுக்கு என்ன உங்களுக்கு? ஆமாண்டா. சந்தோஷே, என்னப்பா சிரிச்சுன்னு இருக்கிற? உன் பேப்பர் இங்க சிரிப்பா சிரிக்குது. வா வந்து பேப்பர் வாங்கி போவா. எந்த ஒழுங்கின பேப்பர் இது? வைஷாலி. விஷாலி மிஸ். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு வந்தா தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துன்னு பெஞ்ச தேய்ச்சின்னு பின்னாடி திரும்பி ஊர் கதை பேசினிருந்தா பேப்பர்ல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்ல உன் பேப்பர்ல. புடி. உங்க கிளாஸ் 10th எவ்வளோ? 42 மிஸ். 42 பேர்ல 2 பேருக்கு தான் நான் பாடம் நடத்துறேனா? ஐஸ்வர்யா அரவிந்த் மட்டும் தான் 70 மார்க் வாங்கியிருக்காங்க. இல்ல எனக்கு புரியல, நான் பாடம் நடத்துறது உங்களுக்கு புரியலையா இல்ல நான் ஒழுங்கா பாடம் நடத்தலையா? உங்க பேப்பர்லாம் பார்க்கும்போது எனக்கே என் மேல டவுட் வருது. ஐஸ்வர்யா அரவிந்த் வந்து பேப்பர் வாங்கிட்டு போங்க. யாரும் டோட்டல் மிஸ்டேக் எல்லாம் பேப்பர் தூக்கிட்டு வந்துடாதீங்க. நானே பாவம் பார்த்து 1-2 மார்க் போட்டிருக்கேன். பேப்பர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதையும் அடிச்சுட்டு முட்டை போட்டு அனுப்புவேன். நியூட்டன்ஸ் 3rd லா சொல்லுங்க. For every action நீ கம்னர்மா மக பண்ணிட்டு வந்து ஒப்ஷன் இருப்பேன். இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு ஒழுங்கின உட்கார்ந்து இருக்கே, நீதான் ஏஞ்சிரு. என்ன பின்னாடி பாக்குற? உன் பின்னாடி செவருதா இருக்கு, நீதான் ஏந்திரி. உன் பேப்பர் உன் கையில தானே இருக்கு, நீயே பார்த்து படி. என்ன பேந்த பேந்த முழிக்கிற? நானே சொல்லிட்டா? என்ன தெரியுமா எழுதிருக்கான்? The Newton's law of motion. This is called Newton's law of motion. இது 2 மார்க்ல வந்த கொஸ்டின். இதே 5 மார்க்ல வந்துச்சுன்னு வெச்சுக்கோ, இதே 2 வாட்டி இல்ல 3 வாட்டி எழுதிருப்பான். நான் உங்களுக்கு டீச்சர்ஸை பார்த்தா கண்ணு தெரியாத மாதிரி இருக்கா? நாங்களும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சௌமி சித்தப்பா சித்தி வந்திருக்க. ஏய் நீ என்ன பைத்தியமா? ஒரு நாளை போட எப்ப பார்த்தாலும் மூஞ்சில ஏதாச்சும் ஒண்ணு போட்டுனே இருக்கிற. நல்ல நாள் அதுமா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுவோம், வேலையை இழுத்து போட்டு செய்வோம். என்னைக்காவது ஏதாச்சும் எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம். மீஸ் எதுவும் வராம போயிடாதுல. ஃபாரின் போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா. அப்ப வந்து பொண்ணு கேளு, எங்க வீட்டுல கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். 2 வருடங்களுக்கு பிறகு. ரமேஷ், நீ வருவான்னு எனக்கு தெரியும்டா. விடு, நான் வந்துட்டான், நான் பாத்துக்கிறேன். இப்ப கேக்குறேன் உங்க அப்பா கிட்ட பொண்ணு தரடிக்கல. எங்கம்மா உங்க அப்பா? நீ இப்ப எங்க அப்பா கிட்ட கேட்க வேணாம்டா. அதுக்கு முன்னாடி என்னது இது? இது 1, இது 2. அப்போ இது காரணம் உன் ஃப்ரெண்டு.
ஏன்டி என்ன இப்படியே மாத்தின? அதான்டா இப்ப ட்ரெண்டு. டேய் என் நம்பரை நீ என்ன சேவ் பண்ணி வச்சிருக்க? குட்டி. அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர்? கியூட்டி. ஒண்ணு அவ பேரை சேஞ்ச் பண்ணு, இல்ல என் பேரை சேஞ்ச் பண்ணு. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? அரை மணி நேரமா லவ் யூ நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. சாவடிச்சிரும். முதல்ல அந்த கண்ணாடி எடுத்து போடு, உனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது.